அத்தியாயம் 10. உறுதியான அடித்தளத்தை வைத்திருங்கள். இந்த நாடு உறுதியாக நிற்கும் அல்லது வீழ்ச்சியடையும், அது கட்டமைக்கப்பட்ட அடித்தளத்தின் வலிமையை பொறுத்தது. அந்த அடித்தளம் சட்டம். நமது சட்டங்களின் ஞானம் மற்றும் நியாயம், அவற்றின் அமலாக்கத்தின் பாரபட்சமற்ற தன்மை மற்றும் உறுதிப்பாடு, மற்றும் அவற்றின் மீறலுக்கான தவிர்க்க முடியாத கடுமையான தண்டனையின் தடுப்பு விளைவு ஆகியவை நமது நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இந்த அனைத்து பகுதிகளிலும் வளர்ந்து வரும் தளர்வு உள்ளது. நமது சில சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளில் வேண்டுமென்றே அனுமதி இருப்பது போல் தெரிகிறது. இது நமது சமூகத்திற்குள் குரல் கொடுக்கும் அழுத்த குழுக்களை சமாதானப்படுத்த வேண்டுமென்றே முயற்சிப்பதை குறிக்கிறது. இது புத்திசாலித்தனமோ அல்லது நியாயமோ அல்ல. சில குழுக்களுக்கு பயனளிக்கும் வகையில் சட்டங்கள் இயற்றப்படும்போது, திருத்தப்படும்போது அல்லது மறுபரிசீலனை செய்யப்படும்போது, இதன் விளைவாக மற்ற தனிநபர்கள் அல்லது குழுக்கள் மோசமாக பாதிக்கப்படும். இந்த நாட்டின் ஒழுங்குமுறை அமைப்பு முறையற்ற முறையில் பயன்படுத்தப்படுகிறது. ஆபத்து மிகவும் தெளிவாக உள்ளது. சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதற்காக அல்ல, ஆனால் நீதிக்காக. நமது சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள் செயல்படுத்தப்படும் உறுதியின் அளவில் கணிசமான வேறுபாடு உள்ளது. மீறல்களின் தீவிரத்தன்மை குறித்த மனித விளக்கங்கள். எனவே மாறுபடும் தன்மை காரணமாக நாங்கள் இதை மன்னிக்கிறோம். சட்ட அமலாக்கம் என்பது சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள் கண்டிப்பாக, சரியாக, அவற்றின் முழு அர்த்தத்திலும் நோக்கத்திலும் கடைப்பிடிக்கப்படுவதை உறுதி செய்யும் தனிநபர் அல்லது அமைப்பின் ஓரளவு தனிப்பட்ட உரிமையாக மாறிவிட்டது. சட்ட அமலாக்கத் துறையில் நிலைமை மிகவும் தளர்வாகிவிட்டது. தனியார் குடிமக்களும் அழுத்த குழுக்களும் தங்கள் தனிப்பட்ட நோக்கத்திற்கு ஏற்ற சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு மட்டுமே கீழ்ப்படிவோம் என்றும், தங்கள் சொந்த தனிப்பட்ட தீர்ப்பில் தங்களுக்கு நன்மை பயக்காத அல்லது தங்கள் நோக்கங்களைத் தடுக்கும் எந்தவொரு சட்டத்தையும் வேண்டுமென்றே மீறுவோம் என்றும் ஆணவத்துடன் மற்றும் பகிரங்கமாக அறிவிக்கிறார்கள். தனது சொந்த குடிமக்கள் தங்கள் சட்டங்களை வெளிப்படையாகவும் விரோதமாகவும் மீறுவதைப் பொறுத்துக் கொள்ளும் எந்த நாடும் நீண்ட காலம் நீடிக்க முடியாது. அத்தகைய மீறலின் அச்சுறுத்தல் கூட, குறிப்பிட்ட தண்டனையின் உறுதியான தீவிரத்தன்மை காரணமாக, அந்தச் செயலைத் தவிர்க்கும் அளவுக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படக்கூடாது. எந்தவொரு தனிநபரும், அவர் ஒரு அதிருப்தி அழுத்த குழுவின் தலைவராகவோ அல்லது குரல் கொடுக்கும் உறுப்பினராகவோ இருப்பதால், வேண்டுமென்றே மற்றும் எதிர்க்கும் விதமாக ஒரு சட்டம் அல்லது ஒழுங்கை மீறுவதற்காக, அவருக்கு விலக்கு அளிக்க தகுதியற்றவர் அல்ல, அல்லது அவருக்கு நன்னடத்தை அல்லது அற்பமான தண்டனை வழங்கப்பட வேண்டும். தியாகிகளை உருவாக்கும் பயத்தை நாம் வளர்த்துக் கொண்டுள்ளோம், ஏனெனில் அது அவர்களின் விளம்பரம் மற்றும் பிரச்சார மதிப்பை அதிகரிக்கக்கூடும். இது ஒரு அவமானகரமான பயம். இது சுயமாக தூண்டப்பட்ட தியாகிகளுக்கான தண்டனையை விரும்பத்தகாததாக மாற்றுவதற்கு போதுமான அளவு கடுமையானதாக மாற்றுவதன் மூலம் அகற்றப்படலாம். இல்லையெனில், எங்கள் சட்ட அமலாக்க அதிகாரிகள் தங்கள் நோக்கங்களுக்காக கிளர்ச்சியை தூண்டுவதற்கு அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை பயன்படுத்துபவர்களால் அடிக்கடி தூண்டப்படுவார்கள். எந்தவொரு சட்டம் அல்லது ஒழுங்குமுறையையும் மீறுவது தவிர்க்க முடியாத, பாரபட்சமற்ற மற்றும் கடுமையான தண்டனைக்கு வழிவகுக்கும் என்பதை முழு குடிமக்களும் முழுமையாக நம்பினால், சட்ட அமலாக்கத்தின் அனைத்து நிலைகளும் பெரிதும் மேம்படுத்தப்படும். கடுமையான தண்டனை என்று நான் சொல்லும்போது, அதன் ஆபத்து நியாயப்படுத்தப்படாது என்று நான் மிகவும் கடுமையானதாக கூறுகிறேன். அனைத்து அறைகளும் கடுமையான தண்டனையால் நிரப்பப்படவில்லை என்பதை அவர்கள் அறிந்திருப்பதால், அதிகமான மக்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடத் தயாராக உள்ளனர். தற்போதைய போக்கின் மூலம் லேசான தண்டனைகள், இடைநிறுத்தப்பட்ட தண்டனைகள், பரோல் மற்றும் சட்ட சூழ்ச்சி மூலம் காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதை அவர்கள் தொடர்ந்து ஊக்குவிக்கப்படுகிறார்கள். தண்டனை உறுதியானது, விரைவானது மற்றும் கடுமையானது என்றால் மட்டுமே அது அதிகபட்ச தடுப்பு மருந்தாக செயல்பட முடியும். நிச்சயமாக, குற்றவாளிகளை மறுவாழ்வு செய்வதற்கும் நாம் அவ்வாறு செய்துள்ளோம் என்பதில் உறுதியாக இருந்து, அவர்களை சுதந்திரத்திற்கு திரும்பச் செய்வதற்கும் ஒவ்வொரு புத்திசாலித்தனமான முயற்சியும் எடுக்கப்பட வேண்டும்.
ஆனால் முதலில் அவர்கள் குற்றவாளிகளாக மாறுவதைத் தடுப்பது மிகவும் நல்லது. தடுப்பு அல்லது குறைந்தபட்சம் தடுப்பு நடவடிக்கை உறுதியானது, விரைவானது மற்றும் கடுமையான தண்டனை. நிச்சயமாக, இறுதி இலட்சியம் என்பது அனைத்து மக்களும் அனைத்து குற்றங்களையும் முழுமையாக வெறுப்பதும் தவிர்ப்பதும் ஆகும். இது வெகு தொலைவில் உள்ள ஒரு அரசு தொடர்ந்து பின்தொடர வேண்டிய ஒன்று. இருப்பினும், இதற்கிடையில் அதிகரித்து வரும் மற்றும் வெளிப்படையான சட்ட மீறலின் பிரச்சினை இப்போது இங்கே உள்ளது. கையில் உள்ள வழிமுறைகளைப் பயன்படுத்தி அதைக் கையாள வேண்டும். இந்த சுதந்திர தேசத்தின் உயிர்வாழ்வு சட்டம் மற்றும் ஒழுங்கை மதிப்பதையும் அதை அமல்படுத்துவதையும் சார்ந்துள்ளது. நமது சட்டங்களின் ஞானத்தையும் நியாயத்தையும் மேம்படுத்துவது அவசியமானால், அவற்றின் அமலாக்கத்தின் பாரபட்சமற்ற தன்மை மற்றும் உறுதிப்பாடு, மீறல்களுக்கான தவிர்க்க முடியாத கடுமையான தண்டனையின் தடுப்பு விளைவு, இந்த பணியைத் தொடருவோம். இந்த நாடு சட்டத்தின் ஆட்சியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த அடித்தளம் உறுதியானது மற்றும் பாதுகாப்பானது என்பதை உறுதி செய்வோம்.